ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குமரன்ஸ் வேர்ல்ட். இது என்னுடைய புது vlog. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னா கன்னியாகுமரிக்கு தான் போக போகிறோம். அதே மாதிரியே கன்னியாகுமரியில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா கன்னியாகுமரியில் சன்ரைஸ் தான் ஃபேமஸு. அதனால் பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்காக தான் கன்னியாகுமரிக்கு போகிறோம். அதே மாதிரியே நிறைய விஷயங்கள்லாம் சன்ரைஸை தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருக்கோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எந்தெந்த பிளேஸ்லாம் கவர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு கன்னியாகுமரியில் ரீச் ஆகிட்டு அப்படியே அங்கே ரூம் ஸ்டே பண்ணிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே காலையில் ஏஞ்சிக்கிட்டு அப்படியே பீச்சுக்கு போனோம். பீச்சில் என்ட்ரன்ஸில் காந்தி நினைவு மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக கட்டி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுனாமி நினைவு பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு. அதே மாதிரியே ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் இருந்துச்சு. இப்போ நான் சொன்ன இந்த 3 இடமுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டில் இருந்துச்சு, ஓப்பனில் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங் 5:30க்கு போயிருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டில் இருந்துச்சு. லேட்டராக 1 by 1 எல்லாமே ஓப்பன் பண்ணாங்க. அப்புறம் ஏன்டா நீ இவ்வளோ சீக்கிரமாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா நான் கன்னியாகுமரிக்கு வந்ததுக்கு காரணமே சன்ரைஸ் தான். நிறைய படங்கள்லையும் நான் பார்த்துருக்கேன். கன்னியாகுமரியில் சன்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் வந்தது. அதே மாதிரி அதிகாலையில் பார்த்தீங்கன்னா இந்த கடலில் வரக்கூடிய அலைகள் கூட பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய அலைகளாக வந்துச்சு. அப்படியே எகிரிக்கிட்டு வந்துச்சுங்க. ரொம்ப செமையாக இருந்துச்சு. ஆனால் மக்களுக்கு அந்த அளவுக்கு கடலில் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நானே கடலில் அந்த அளவுக்கு விளையாடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மைண்ட் செட் என்னன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது வந்தோமா, கடலை பார்த்தோமா, சன்ரைஸை பார்த்தோமா, திருவள்ளுவர் சிலையை பார்த்தோமா, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா கடலில் அந்த அளவுக்கு விளையாட முடியல. அப்புறம் என்னடா சன்ரைஸ் எல்லாம் பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. என்னால் சன்ரைஸ் பார்க்க முடியல. ஏன் யாராலுமே சன்ரைஸை பார்க்க முடியல. ஏன்னா நாங்கள் போன டைமில் மேகம் நல்லா மறைச்சிச்சு. அதனால பார்க்க முடியல. சரி திருவள்ளுவர் சிலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் போட்டிங்க்கு நார்மல் டிக்கெட் 75 rupees தான். சிறப்பு டிக்கெட் 300 ரூபா அப்படின்ட்டாங்க. சரி ஓகே 300 ரூபாவே கொடுத்துடலாம். ஏன்னா நார்மல் டிக்கெட்டில் போனோன்னு வைங்களேன் அப்படியே கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கூட்டமாக இருந்துச்சு. அதனால அவ்வளோலாம் வெயிட் பண்ண முடியாது. சிறப்பு டிக்கெட்டுக்கே நாங்கள் அவ்வளோ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கே நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணோம். ஆனால் நார்மல் டிக்கெட் போனால் இன்னும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு டிக்கெட்டை கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்ட வந்துட்டோம். கைஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். நம்ம போட்டுக்கிட்ட போயிட்டு நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம். நம்ம போட்டுக்கிட்ட வந்துட்டோம். கைஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பெரிய போட்டில் தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த சின்ன போட்டில் தான் நம்ம போக போகிறோம். ஏன்னா அந்த பெரிய போட் ஏசி போட்டு போல் அந்த போட்டுக்கு தனியாக டிக்கெட் காஸ்ட் அதிகமாக இருந்திருக்கு. அந்த போட்டுக்கு இப்போ நம்ம 300 ரூபா கட்டிருக்கோம் இல்லையா, அந்த போட்டுக்கு ஏசி போட்டுன்றதால கூட ஒரு 150 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டணும் போல். 450 ரூபாவோ எவ்வளோ சொல்லியிருந்தாங்க. எப்படியா இருந்தாலுமே நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகுமா. அப்புறம் எதுக்கு நம்ம 150 ரூபா செலவு பண்ணி நம்ம ஏசி போட்டில் போனோம், நம்ம இந்த நார்மல் போட்லேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நார்மல் போட்லேயே இருந்தாலுமே நாங்கள் போட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி எங்களுக்கான போட்டு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணி தான் இருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கான போட்டு வந்த பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே போட்லேருந்து ஆளுங்க பார்த்தீங்கன்னா கயிறை தூக்கி போட, இந்த பக்கம் ஆளுங்களாம் அந்த கயிறை பிடிச்சி மாட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா கயிறை எடுத்து மாட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா போட்டை ஸ்டெடிக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த போட்டுக்குள்ளே போயிட்டோம். வெளியே தான் பார்த்தீங்கன்னா அந்த போட்டு ஒரு டைப்பாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல நீட் அண்ட் க்ளீனாக செம்மையாக இருந்துச்சு. உள்ளே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் ஆளுங்க கம்மியாக இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளிக் அடிச்சிட்டேன். அப்படியே போட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சூறாவளி கிளம்பியது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒரு நார்மல் ஸ்பீடில் தான் போச்சு. அப்படியே போட்டை எடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருவள்ளுவர் சிலை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனாலுமே திருவள்ளுவர் சிலை கிட்ட போக முடியலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் விவேகானந்தா ராக் மெமோரியலை பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜை கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் திருவள்ளுவர் சிலையை கிட்ட போய் பார்க்க முடியும். சரி ஓகே விவேகானந்தா ராக் மெமோரியல் அப்படின்றாங்களே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கடலுடைய வியூலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. அப்படியே மேகங்களும் பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. அந்த சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டெயின்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு. செம்ம அழகாக தெரிஞ்சு அப்படியே அந்த ஊர் அந்த பில்டிங்ஸு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மவுண்டெயின்ஸ்லாம் பக்காவாக தெரிஞ்சிச்சு. கேமராலாம் தெரிந்தால் பக்காவாக இருந்திருக்கும். அப்படியே அந்த விவேகானந்தா ராக் மெமோரியல் இருந்த அந்த மண்டபத்து சைடில் பார்த்தீங்கன்னா பாறையிலே மேடு மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க.
இருந்தாங்க. அந்த மேடு மேலே வந்து யாரும் வந்து ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் வந்து ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே நீங்கள் என்னடா சொல்கிறது நாங்கள் என்னடா கேட்கறதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாறை மேலேயே வந்து ஏறிக்கிட்டு அப்படியே வந்து யாருக்கும் தெரியாமல் அப்படியே மறைஞ்சிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த கடலையும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக அந்த பாறைகளையும் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த விவேகானந்தா ராக் மெமோரியலாண்ட இருந்த அந்த மண்டபத்தாண்ட பார்த்தீங்கன்னா ஓம்னு ஏதோ எழுதி இருந்துச்சு. என்னடா இது முருகர் கோயிலா இல்லை வந்து இது விவேகானந்தா சுவாமியோடைய கோயிலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு கன்ஃபியூஸே ஆயிடுச்சு. சரி எந்த கோயிலா இருந்தானே உள்ள போயிட்டு கும்பிட்டு தானே வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ள போயிட்டேன். அப்படியே உள்ள போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா விவேகானந்தா சுவாமியுடைய சிலையை பார்த்தீங்கன்னா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து எடுக்கக்கூடாது, எடுத்தோம்னா ஃபைன் போட்டுருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்ம எதுக்கு வன்முறையில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தா சுவாமியுடைய சிலையை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கும்பிட்டுட்டு அப்படியே திருவள்ளுவர் சிலையை பார்க்கறதுக்காக கிளாஸ் பிரிட்ஜ் ஆண்ட போனோம். கிளாஸ் பிரிட்ஜோட வீடியோ வரணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.